இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்டேஜில் ஏறி பேசக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்குது. அது வரைக்கும் அவன் டிராயிங்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தான். முதல் முறையாக பேசணும் அப்படின்ற ஒரு 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 கட்டமைப்புக்கு அவன் தள்ளப்படுறான். சரி, ஓகே, நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். பேசின முதல் மேடையே அவனுக்கு வந்து ஒரு பேனாவை பரிசா வழங்குது. ஓகே, நமக்கு பேசவும் வரும் அப்படின்னு நினைச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய பேச்சு போட்டிகள்லாம் அந்த பையன் பேச ஆரம்பிச்சான். அனைத்து போட்டிகள்லையும் முதல் பரிசை வெல்லனாலும் 2ஆம் பரிசை கண்டிப்பாக அவன் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தான். சில சந்தர்ப்பங்களில் முதல் பரிசையும் அவ்வப்போது வின் பண்ணிட்டு இருந்தான். அதன் பிறகு வேற ஸ்கூலில் போயிட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. அப்போது அவன் ரிஜெக்ஷனையும் சந்திக்கிறான். நம்ம தான் நல்லா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவனுக்கு முதல் கட்ட தோல்வி, நம்ம தோக்கவும் செய்வோம், நம்மளை விட நல்ல சிறந்த பேச்சாளர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். அதன் பின்பு கல்லூரி படிக்கும் பொழுது அதே போல பேச்சு போட்டிகளையும் பங்கேற்கிறான். பல போட்டிகளில் வின் பண்றான். கல்லூரிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, மீடியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து மீடியா லைனுக்கு அவன் வந்து ட்ரை பண்றான். ஆனா அவன் பண்ண ஒரு தவறு என்ன அப்படின்னா, முழு மூச்சா எதையுமே அவன் வந்து பண்ணல. இது வரைக்கும் அவனுக்கு வாய்ப்புகள் எங்கேயுமே கிடைக்கல. பல இடங்கள்ல ரெக்கமெண்டேஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். வர அதுக்கு பேசாம அவனுடைய திறமையை மட்டும் நம்பி இருந்தானா கூட பரவாயில்லாம். ஆனா அவனுடைய திறமையை தாழ்த்தி ரெக்கமெண்டேஷன் கேட்டான் இல்லையா, அதுக்கான ரெகக்னேஷன் அவனுக்கு வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை. ஓகே, கண்டிப்பா அந்த பையன் வந்து வருவானா வரமாட்டானா அப்படின்றத ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன். அந்த பையன் யார் அப்படின்றதான கேட்குறீங்க?